EVP Film Cityக்குள்ள வந்திருக்கோம். என்ன பின்ன செத்துறதா தான சுடுகாடு தெரியும். இப்போ டக்குன்னு உள்ள போனா 4 பேருக்கு மேக்கப் போட்டு காசு வாங்கிட்டு வைப்போம். நீங்க டாபிக் கேட்டிங்கனா சிரிச்சிடுவீங்க. உள்ள வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது எல்லாமே இங்க தான் செட். எங்களுக்கு அதிகமா பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. உங்களோட லைஃப்ல என்ன நடக்குதோ அதான் சொல்ல முடியும். போனதுக்கு அப்புறம் நடந்ததே வேற மக்களே. பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான் எங்களுக்கு. ஓப்பனிங்கே சாரி தான். நான் ஸ்டார்ட் பண்ணத ராசின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறது டைட்டில் தமிழ்லயே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நாங்க சொல்லுவோம். என்னாச்சு உனக்கு? ரொம்ப எக்ஸைட்டடா கிளம்பி நின்றுட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படிங்கறதுனால நாங்க வந்து ஒரு எங்களோட ஸ்பெஷலான இடத்துல இருந்து இன்ட்ரோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி சரி, கை வலிக்குது, சீக்கிரம் சொல்றேன். இவன் ஒருத்தன்டா. இப்போ நாங்க என்ன போறோம்னா, இப்ப இங்க இருந்து சென்னை கிளம்பிட்டோம். இழுவ வலுவா இருக்கு. 3 மணிக்கு ட்ரெயின். ஆனா நாங்க வந்து இன்னைக்கு அதிசயமா வந்து 1:30 மணிக்கு கிளம்பி இருக்கோம். சீக்கிரமா கிளம்பிட்டோம். ஆமா, என்னடா அது அதிசயம்? பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா கூட கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன நடந்துச்சு, எப்படி நாங்கள் இதுக்குள்ளே போகிறோம், என்னென்ன ஆகுதுங்கிற எல்லாமே நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு காட்டும் செய்கிறோம். கூட ட்ராவல் பண்ணுங்க. The next day. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியும். ஓகே மக்களே, நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு எதுக்குள்ள வந்தீங்க? கேளுங்க பிறந்த கேடு கட்ட பயல. EVP Film Cityக்குள்ள வந்திருக்கோம். மொட்டையே பேசாதீங்க. நானே ஒரு பதட்டத்தில் இருக்கேங்க. என்னங்க பதட்டம்? உங்களுக்கு தான் பதட்டம் இல்லை, எனக்குலாம் ரொம்ப பதட்டமாக தாங்க இருக்கு. என்ன மக்களே பண்ண போறாங்க? கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொன்ன அவ்வளோதானே. இப்படியா தான் வாழ்க்கையில் இருக்கிறதா கேட்க போறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து எதனா எக்ஸாமா கேட்கறதுக்கு நம்ம இது வீடியோவில் சொல்லவே மறந்துட்டோம். ஜீ தமிழில் வந்துட்டு தமிழ ஷோக்கு தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களாம் வந்து இன்வைட் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஆஹா நம்ம ஏதோ கரெக்டாக தாண்டா பண்ணிட்டுருக்கோம். நம்ம வீடியோ ரீச் ஆகி இப்படி டிவிக்குள்ளே நம்ம போகிறோம். டிவிக்குள்ளே போகிறோம், ஷோவில் வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நம்ப முடியாத மாதிரி இருக்குது. ஓகே, வந்துட்டோம். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்கள் கண்ணில் கொஞ்சம் பேர் தான் பட்டிருக்காங்க. வந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டோம். அட மலக்குறங்க. சாப்பிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். நீ எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியல. முடிஞ்சாலும் நாங்கள் கவர் பண்ணுறோம். செட்டுக்குள்ள எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், முன்ன பின்ன செத்துறதா தானே சுடுகாடு தெரியும். ஓகே, இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சோறு போட்டாங்க, சோத்து மாடு. வந்து இந்த இடத்துல தான் வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. மேடம் ரேம்ப் பார்க்க போகிற மாதிரி மெதுவாக போயிட்டு இருக்காங்க. நானே செருப்பு பிஞ்சு போய் வந்திருக்கேன். யாருங்க சரண்யா? யாருன்னு தெரியல எனக்கு. அப்படின்னா ஏதாவது ரூம் பேராவா? யாரா நீ? சரி, உன்னோட ஐட்டம் வந்துருச்சு. எதப்பா சொல்ற? மேக்கப் ரூம். ஆனால் மேக்கப் யாருமே இல்லை போல. போய் டக்குன்னு உள்ள போனா 4 பேருக்கு மேக்கப் போட்டு காசு வாங்கிட்டு வைப்போம். இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க? எப்படி இருக்கு இப்போதைக்கு? உள்ள என்ன பேச போறீங்க? உள்ள போய் என்ன பேச போறோன்றதெல்லாம் சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணவே கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணோம்னா அது நடக்காது. ஏன்னா நம்ம ஒன்று அந்த இடத்துல ஞாபகம் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசுவோம். பெருமையாக பேசுங்க. என்னை பற்றி உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு இருந்துச்சுன்னா பெருமையாக பேசுகிறேன். நீ அப்படி வரியா? வேற கேமராக்குள்ள கை இப்படி உள்ள போயிட்டு வர. யாரு உன் கையா? அந்த கையை ஒடிச்சு விட்டா சரியா போயிடும். என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா மக்களே? ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் டாப்பிக்கை கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க. என்னடா நீங்களா, உங்களுக்கும் இந்த டாப்பிக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நினச்சிருவீங்க. கடவுளே கண் கண்ட தெய்வம். ஓகே, இதுதான் மேக்கப் ரூம். ஆனால் வந்து மேக்கப்புக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்காங்க. ஹாய்.
ஒன்றும் இல்லை, என் போர் அடிக்குது. நீ பேச சும்மாவே கேட்காது, இதில் மைக் வேற போல. ரெண்டு காலம் எடுத்து ஜங்குனு வை. என்னங்க ரொம்ப கலரா தெரியுங்க. மேக்கப் போட்டேன்னா என்ன சொல்ற, பயமா இருக்கு, ஓடி போயிடுறேன். ஓகே, வந்துட்டோம். லைட் போட்டாங்க எல்லாரும் ஜலி 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 ஜலி. அடே பேசாம இரு. கொஞ்சம் லைட்ஸ் வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு செட் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. எங்கிட்ட ஏதோ ஒரு செட் ஒண்ணும் தெரியலங்கிறக்காண்டி ரொம்ப ஓவராலா பேசப்படாது. தெரியல. சொல்லு. ஆக்சுவலா உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதாவது ஐயோ வெளிச்சத்துக்கு வரியா தம்பி, உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திர மாதிரி ஜெகஜாண்டி பகரா இருக்கீல. ஜீ தமிழ், விஜய் டிவி, கலைஞர் டிவின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிவி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா உள்ள வந்து பார்த்தப்பறம் தான் தெரியுது எல்லாமே இங்கதான் செட்டு. அப்படியா? அவ்வளவுதான், முடிஞ்சு. கையெழுத்து போட்ட சோழி முடிஞ்சு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. Much later. என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் ரகசியம். சாரி, வேற பேச மாட்டாங்க. மைக்கு கிடைக்க மாட்டேங்குது மக்களுக்கு. மைக் வந்தா தானே பேசுறது. பேசுறோமோ இல்லையோ, ஆனா ப்ரோமோல வந்துடும். ஆக்சுவலாக மக்களே, நாங்கள் வந்து ஷோ முடிச்சிட்டோம். ஆனால் வந்து என்னன்னா, எங்களுக்கு அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. என்ன சொல்றது, நெகட்டிவாக பேசுறவங்களுக்கு தான் அதிகமாக கேட்டாங்க, அதிகமாக பேசினாங்க. எனக்கு வந்து நெகட்டிவாக வந்து சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. சொக்க தங்கத்தை என்ன நெகட்டிவா சொன்னா என் நாக்கு அழுகி போயிடும். ஆனா எப்படியும் நாங்க ப்ரோமோல வருவோம்னு நினைக்கிறேன். ப்ரோமோ ஷூட் நீங்களை வச்சு எடுத்தாங்க. அந்த ஒரு சந்தோஷம் போதும்னு சொல்லிட்டு எல்லாமே எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் சொல்லி பாசிட்டிவா நாங்க வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ஓலா புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போலாம். 2000 years later. ஓகே மக்களே, இப்போ ஷோலாம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பேச உட்காந்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஷோ வந்து பார்த்துட்டோம். சரி, இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் லைவாக வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நாங்கள் போனீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அவங்களாம் இன்ஸ்டாவில் பார்த்தா கூப்பிட்டாங்க எங்களைய. சரி, கிடைச்ச வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்றதுனால தான் நாங்கள் போனோம். வாய்ப்பு வந்து நம்மளை தானாக தேடி வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம அதை விடக்கூடாது, யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் கண்ணை மூடிட்டு போகலாம், எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷோவோட டைட்டில் வந்து அவங்க சொல்லும் போது வந்து எப்படி சொன்னாங்கன்னா, கணவனை கண்கண்ட தெய்வம், இன்னொரு சைடு வந்துட்டு கணவன் வந்து என்னோட அடிமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க 2 பேர்த்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேருமே சும்மா ரீல்ஸ்க்காக வந்துட்டு ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து 2 பேருமே ஈக்குவாலிட்டி தான் மெயினாக. உயிரை வாங்குறேன் சும்மா தண்ணிங்க. ஏன்டா இப்படி பண்ற? ஏற்கனவே யாருமே கேமரால பார்த்து நடிச்சு அதையே வருதுங்க. என்ன கொழுப்புடா உனக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது, ஈக்குவாலிட்டி தான். அப்ப அடிமைங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப இடிச்சுது. அதனால நம்ம வந்துட்டு இல்ல அடிமைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி ஓகே, கடை வச்சு கணவனே கண்கண்ட தெய்வம் விட வாயில வர மாட்டேங்குது. அது சிரிக்குமாக கிறுக்கி. சரி ஓகே, அதுக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டாபிக் நீங்க செட் ஆவீங்களா இல்லையா அப்படிங்கறது ஆடிஷன் வச்சு தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நமக்குமே அந்த டாபிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பிளாங்க் தானே. எப்படி என்ன மாதிரி பேசுவாங்க, மற்றவங்க நம்ம டீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓகே நம்ம பிளாங்கா நம்ம போவோம், ஆடிஷன் அட்டன் பண்ணுவோம், பார்க்கலாம். ஆடிஷன் வந்து காலில் தான் இருந்தது. ஆடிஷன் அட்டன் பண்ணுவோம், நம்ம செலக்ட் பண்ணுறதும் பண்ணாததும் ஓகே, நம்ம அந்த டாபிக் செலக்ட் ஆகுறோம் அப்படின்னா பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளாங்கா போனோம். ஆடிஷன் நடக்கும்போது சுவாதிட்ட ஃபோனை கொடுத்து அவங்க கொஞ்சம் பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட கேட்டாங்க. 2 பேரும் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமே எனக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை. சரி, ஆடிஷன் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படி இப்படின்னு இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு என்னமோ பேசணும். நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க 2 பேர்த்துக்கிட்டே வேற
வேற கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நாங்கள் அதை ஆன்சர் பண்ணோம். நாங்களாக தான் எந்த ப்ரிப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஷோக்கு போகும்போது எந்த ப்ரிப்ரேஷன் கிடையாது. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் பாட்டுக்கு பிளாங்காக தான் போய் பேசணும். ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணுறது பண்ணியிருக்கோம். அந்த ஆன்சர் அவங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நம்ம செலக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. பண்ணாட்டி பிரச்சனை கிடையாது, நம்ம தப்பு கிடையாது, நம்மளோட மைண்ட் செட் தானே, நம்மளோட லைஃப்ல நடக்குது அதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இருக்குமா, 1 வீக் 4 days ஷூட்டுக்கு 3 days இருக்கும். அப்பதான் வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு வாங்க செலக்டட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு வந்துட்டு செலக்டட்னு சொன்னோன்னே எங்களுக்கு புரியவே இல்லை. ஐயோ எனக்குலாம் பயமாயிருச்சு. எனக்குலாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணும் போதே வந்து எனக்கு பயம், போவேணாங்கிற மாதிரி இருந்துச்சு. கோகுதான் வந்து என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் இல்லை, என்ன இருக்கு அது பார்த்துடலாம் அப்படிதான், பயம்னா அந்த பயத்தை உடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனா எனக்கு கூப்பிட்டு ஓடி பக்கத்துல போக எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல, என்ன பேச போறேன், இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, அப்படியே சுத்த இதா இருந்தது. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நடந்ததே வேற மக்களே. என்ன சொல்ற ஓகேன்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு மெயினா 2 சைடு கூடமே மீன் என்ன சொல்றது செட் ஆகல. எங்க 2 டீம் கிட்டமே இவங்க வந்து இந்த எண்ட்ல இருக்காங்க, அவங்க அந்த எண்ட்ல இருக்காங்க. ரொம்ப எங்களுக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு நாங்க தப்பான இதுல வந்து உட்கார்ந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம டீம்ல வந்துட்டு அவங்க அந்த சைடு வந்து என்ன பேசுறாங்க, என்ன மாதிரி பேசுவாங்கிறதெல்லாம் தெரியாது. நம்ம அவங்களையே அப்பதான் போய் பார்க்குறோம். ஸோ ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்றவங்க தான் வந்து நாங்கள் பேசுறத வச்சு அவங்க இந்த டீமுக்கு செலக்டடா இல்லையாங்கிறத பார்த்து சூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க பண்ணல. அதுவும் இல்லாமல் எனக்கு கேட்டால் ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆப்போசிட் சைடுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான எண்ட்ல இருந்து அந்த டாபிக்மே எங்களுக்கு செட் ஆகாது. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் எனக்கு புரிஞ்சிச்சு, நாங்கள் பேசினா அதெல்லாம் வரல, நீங்க ஷோ பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு காட்டினாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா காட்டவாது நாங்களே போனதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ண சொன்னாங்க, ப்ரோமோ ஷூட் ஆக்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கண்ணை மூடிட்டு எதுவுமே இல்லை, என்ன ஏது எதுவுமே கேட்கல. அடுத்த செகண்ட் 2 பேர் தலையாட்டிட்டோம், பண்றோம் அப்படின்ட்டோம். ஏன்னா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து நம்ம என்னைக்குமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே இருப்போம். அதனால தான் போனது. ஆமா அதுக்காக தான் மெயினாக அங்கே போனது. அங்கே அதனால பண்ணிட்டோம். சரி அது பண்ணா அதனால ஏதோ கொஞ்சம் ப்ரோமோல வந்தோம். இல்லாட்டினா கண்டிப்பா நாங்கள் எங்க இருக்கோன்னு கூட தெரியாத மாதிரி இருந்திருக்கும். இடையில எங்களுக்கு காமிச்சதும் பரவாயில்லப்பா, ஏதோ போனதுக்கு நம்ம மூஞ்ச டிவியில காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து எங்களை விட நிறைய பேசினாங்க, அவங்களே காட்டல. அப்படிங்கும் போது எங்களை காட்டினாங்க. அப்படிங்கும் போது எங்களுக்கு ஓகே மன சாந்தி அடைஞ்சிட்டோம். ஆக்சுவலா நாங்க பேசவே எனக்கு தோணுச்சு நம்ம டிவியில வரமாட்டோம் அப்படிங்கிறது. நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். கோகு நம்ம வரமாட்டோம், நீ யார்கிட்டையும் நம்ம இங்க போனதே சொல்ல வேணாம், அப்படியே அமைக்கிடலாங்கிற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலுமே வந்து நம்ம லைஃப்ல என்ன நடந்தோ அதான் சொல்ல முடியும். சேனல்ல வச்சிருக்கோம், எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிக்ஸ் கொடுத்தா சொல்ல முடியும். நம்ம லைஃப்ல நடக்க அதான் சொல்ல முடியும். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ரொம்ப நெகட்டிவா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்னங்க நீங்க இவ்வளவுதான் சொல்றீங்க, சப்பையா முடிச்சிட்டீங்க, இன்னும் நல்லா எதிர்பார்க்கறோங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் ஆப்போசிட் சைடுல இருக்கவங்களுக்கு ஃபுல்லா நிறைய சான்ஸ் கிடைச்சது, எல்லாருக்கும் பேச சான்ஸ் கிடைச்சது. ஆக்சுவலி எங்களுக்கு என்னன்னு தெரியல, எங்க சைடு மட்டும் மற்றவங்களெல்லாம் கேட்ட கேள்வி கூட ஏன் எங்களை கேட்கல. ஏன்னா நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டாக உட்காந்துருக்கோம், மேல இருந்து வராங்க, வந்து எங்களை மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படியே எங்களுக்கு சான்ஸே கிடைக்கல. எனக்கு வந்து கணவன் ஏன் வந்து கண் கண்ட தெய்வம்ங்கிறதுக்கான ஸ்டார்டிங் கொஸ்டின்கே எனக்கு ஆன்சர் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனா டிவியில பார்க்கும்போது நோட் பண்ணியா என் கையிலே மைக் இருக்க மாதிரி இருக்கு. அதே 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, என்னங்க மைக் வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனா பேச மாட்டேங்கிறீங்க. பேசதான் அவங்க காட்டல. அதுக்குதான். அதுவும் இல்லாம அதான் அவங்களே சொன்னாங்க 8 hours இருந்தது ஷூட். அந்த அது வந்து 45 minutes கொண்டு வந்து 45 minutesல அவங்க வந்து பேசுறது 10 minutes போயிடும். ஜட்ஜஸ் இருக்காங்க, கெஸ்ட் அவங்க பேசுறது கொஞ்சம் தான் 30 minutes 35 minutes நம்ம பேசுறது இருக்கும். அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும், அப்படிதான் 8 மணி நேரத்தை அரை மணி நேரமா அப்படி பண்ணும்போது. ஆனா என்னன்னா ஆப்போசிட் சைடு வந்துட்டு அவங்க நிறைய பேசினாங்க. ஆனா அதெல்லாம் காட்டவே இல்லை. ஒரு சில பேர் மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. சரி ஓகே, அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா, நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரியான ரொம்ப ரொம்ப பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான் எங்களுக்கு சொல்ல போலாம். ஏன்னா எங்களுக்கு பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. பிளஸ் வந்து இன்னொன்னு என்னன்னா எங்க சைடே எங்களுக்கு ஒது போல நாங்க இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த டாபிக்கே வந்து எங்களுக்கு ஓகே, அது வந்து எங்களுக்கு 2 பக்கமே இதாக மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஒத்து போற மாதிரி இருந்தது. டக்குனு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு தோணும், எனக்கு பேசுறதுக்கு தோணும். அப்போ வந்து எங்கள்கிட்ட மைக் கிடைக்கல. மைக் அப்படியே மைக் தெரியல. ஒரே ஒரு மைக் தான், 2 மைக் இருந்தா வந்து ஆடியோ வந்து ஜாம் ஆயிரும் சொன்னாங்கன்னா சரி ஓகே. அதனால ஒரு டீமுக்கு ஒரு மைக் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அது கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. எங்களுக்கு தான் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க, கிடைக்கல. அப்படிங்கும் போது அதுவும் இருக்கு. சரி ஓகே. ஆனா வந்து கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாது. போனோம், போயிட்டு அது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்
பண்ணிட்டோம் வந்துட்டோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்காக அதாவது எங்களுக்கு காட்டல அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரோமோல வந்தோம் ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்ததே எங்களுக்கு காட்டியிருக்காங்க. இடையில அழகியா காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. மக்களை சட்டி குண்டா மாதிரி இருந்தேன். சரி என்ன பண்ண மட்டும் எப்படி இருக்கீங்க? சட்டி குண்டா மாதிரி அதுல ரொம்ப சட்டி குண்டாவா தெரியும் காமிச்சிட்டாங்க. என்னைய ஜீத்தமிழ் உங்கள் நான் கோவமா இருக்கேன். ஆக்சுவலா இன்னொன்னு காட்டுவாங்க. சரிங்க. ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு கருத்து வந்து சுத்தமா ஒத்து போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க சைடு வந்துட்டு தாலி பத்தி பேசியிருந்தாங்க. எங்க சைடு இருக்க அத்தனை பேருமே தாலி வந்து கழட்டி வச்சாலே வந்து புருஷனுக்கு ஏதாவது ஆயிரும் அந்த மாதிரி மைண்ட் செட். எனக்குன்னு இல்லை, எங்களுக்கு வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் கிடையாது. நாங்க வந்து அப்படி கிடையாது. ஐயோ தாலி அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைக்கல. தாலிங்கிறது என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அடையாளம் அப்படிதான் வந்து நம்ம பாக்குறோம். அந்த தாலியை வந்து நம்ம எப்படின்னா ஒரு நம்மளுக்கு ஒரு பர்சனலா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அந்த தாலி மேல. ஒரு கல்யாணங்கிறது இத்தனை வருஷம் லவ் பண்ணி கல்யாணத்துக்காக தான் லவ் பண்றோம். லவ் பண்ணி மேரேஜ் பண்றப்போ அதுக்கான அந்த கல்யாணத்துக்கான ஒரு அடையாளமா அது இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஆனா எங்கேயுமே அப்படி கிடையாது. தாலிங்கிறது வந்து மொத்தமாவே என்னன்னா ஒரு காஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது வந்து என்ன சொல்றது பாக்குறப்பவே வந்து எல்லாருமே வந்து ஓ அவ அந்த தாலி போட்டிருக்கா அவங்க அந்த ஆளுக போல அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாருமே இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து தாலிங்கிறது ரொம்ப ஒரு அதாவது தாலின்னு இல்லை ஒரு எங்களோட கல்யாணத்துக்கான ஒரு அடையாளங்கிறது வந்து ரொம்ப பொக்கிஷமா ரொம்ப ஒரு நல்ல விதமா இருக்கணும். இந்த காஸ்ட் பேஸ் பண்ணியோ இப்படி அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட பாயிண்ட். ஆனால் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது தாலி வச்சு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால மோஸ்ட்லி நாங்கள் தாலி வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் டைமில் நான் போடுவேனே தவிர எனக்கு தாலி மேலே எங்களுக்கு 2 பேருக்குமே தாலி மேலே வந்து ஒரு சென்டிமெண்ட்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது. ஆனால் எங்களுக்கு சென்டிமெண்ட்ஸே இல்லையா இந்த கல்யாணத்து மேலே உங்களுக்கு சென்டிமெண்ட்ஸே இல்லையா நீங்களாம் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கவங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது. சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிங்கில் இருக்குது. அதுக்காக வந்து நீங்கள் கிறிஸ்டியன் பேஸ் பண்ணி போகிறீங்க அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு என்னன்னா இந்த ரிங்குக்கு வந்து இப்போ இந்த ரிங்கை வந்து நான் ப்ரொபோசல் சர்ப்ரைஸாக ப்ரொபோஸ் பண்ணிட்டு அதுக்காக இந்த ரிங் பண்ணி பெரிய ஸ்டோரியே இருக்கு. அது மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அதுதான் முக்கியமா எங்களுக்கு வந்து அது பர்சனலா அது கனெக்ட் ஆயிருக்கு. எங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் காஸ்ட்ல லிங்க் கொடுக்குற சர்ப்ரைஸ் ப்ரொபோசல் ப்ரமோஷன் பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து இதெல்லாமே பண்ணிருப்பேன். ஸோ அப்போ எனக்குமே அது ரொம்ப இது கோகுக்குமே அது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். 2 பேரும் எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிங்கை கழட்டிருக்கவே மாட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா இங்கே ஒரு வீடியோவில் கூட இந்த ரிங்கை கழட்டிருக்க மாட்டோம். ஆனால் தாலியெல்லாம் அப்பப்போ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இதுதான் ரீசன். தாலி ஏன் போட மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. தாலி போடுறதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தாலியை வந்து நீங்கள்லாம் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னோட பர்சனல் ரீசன் இதுதான். ஆனால் அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க வந்து ஒருத்தங்க பேசினாங்க. அவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கு. ஓகே அது வந்து நம்ம ஆமா எங்க சைடு பேசினவங்களுக்கு. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அது கூட செட் ஆகலை அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களோட பாயிண்ட். ஆமா ஏன்னா எங்க சைடு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தாலி சென்டிமெண்ட்ஸ் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சென்டிமெண்ட்ஸ். அவங்களுக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து தாலி வருது. சாரி தமிழ்நாட்டுனாலே தாலிக்கு வந்து அதிகமா ஒரு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது அவங்களோட ஓன் ரீசன்ஸ். அதில் நான் யாரையுமே தப்பு சொல்லவே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அது தாலி வந்து தாலி கயிறு கிடையாது. அது ஒரு ஜாதி கயிறுங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு காஸ்ட் ரிலீஜியன் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதை சார்ந்துமே கிடையாது. அதனால எங்களுக்கு அது வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் சைடு இருக்கவங்கலாம் தாலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசும்போது எங்களுக்கு வந்து ஐயோ நாங்கள் ஒரு ராங் சைடில் உட்காந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு செட் ஆகலை அந்த சைடு. என்ன பேசுறது நம்ம அந்த ஆப்போசிட்டும் போக முடியாது. அவங்க ஒய்ஃப் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் நிறையா பண்ணுவாங்க அவங்க சைடு அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நானும் பண்ணுவேன் கோகு 2 பேரும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ எங்கள் வீடை எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போ நீ தான் குக் பண்ணணும் நான் தான் குக் பண்ண அந்த மாதிரிலாம் இருக்காது. எனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா கோகு குக் பண்ணுவான். கோகுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே ஈக்குவலாக தான் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலை இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் ஒய்ஃப் தான் பண்ணணும் ஹஸ்பண்ட் தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதனால எங்களுக்கு அது 2 சைடுமே வந்துட்டு செட் ஆகலை அப்படிதான் சொல்லணும். எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சாப்பிட்ட தட்டு கூட எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டாங்க. சாப்பிட்ட இடத்துல தான் கை கழுவாங்க. ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்னா ஒய்ஃபும் வந்து அதை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நிறைய இருந்தது. அந்த மாதிரிலாம் கோகு சத்தியமா அப்படி கிடையாது. ஸோ எனக்கு வந்து நம்ம ராங் சைட்ல தங்கத்தை கூட்டிட்டு வந்து ராங் சைட்ல உட்காந்துட்டோமே மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகரக்கட்டை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கில்ட் ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. நம்மளை அவங்க தான் பார்த்து செலக்ட் பண்ணிருக்கணும். ஆள் பத்தாம ஏதோ நம்மளை பிடிச்சி போட்டாங்களோட கோகு. ஏன்னா ஆடிஷன் இது எல்லாமே நான் தெளிவா பேசுறேன். ஈக்குவாலிட்டி தாலி சென்டிமெண்ட் எல்லாமே நான் சொன்னேன்.
நான் எது என்கிட்ட ஓகே நம்ம போயிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. போயிட்டு சாட்டிஸ்ஃபைடா கேட்டா சாட்டிஸ்ஃபைட் இல்ல, ஆனாலுமே போய் பார்த்தோம் எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா புதுசா இருந்துச்சு. செட்னா எப்படி இருக்குன்னு கூட நம்ம போய் பார்த்ததே கிடையாது. அது எப்படி இருந்துச்சு, எவ்வளவு கேமராஸ் எல்லாமே எப்படி ஷூட் பண்றாங்க அதெல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்னு தெரியாதுல்ல, நமக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இதுதான் வந்து என்னோட பேச்சு எதுவுமே கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான். ஓகே, டைரக்டா ஒரு காட்சி மூலமா இந்த எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் பார்த்துடலாம். ஓகே தானே? நானுங்க தமிழா சீன் 1 டேக் 1. கௌசல்யா சுப்ரியா ஓப்பனிங்கே சாரிதான். கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் சொல்லுமா. இதுல ஒரு நோட் பண்ண ஒரு விஷயம், அதாவது ஆங்கர் பேசினதுக்கு அப்புறம் கண்டஸ்டன்ஸ்ல வந்து பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் தான், அதுவும் ஃபர்ஸ்ட் இது கோகு தான். அதனால இந்த எபிசோட் கொஞ்சம் மொக்கையா போயிடுச்சு. அடங்கொய்யால கோகுமா எந்திரிங்கடி தங்கம். என்ன நடிப்பு அப்படியே மூஞ்சில நடிப்பு பாரு அப்பா. வெறும் கப்புங்க. தமிழா காலக்கானம் அப்படின்னு சொல்றதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கப்புறம் கான்வர்சேஷன்லாம் போகும், நான் உனக்கு இது சமைச்சு வச்சிருக்கேன் எந்திரிச்சு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபுல்லா போடுவாங்க. இதுக்கப்புறம் நாங்க வரமாட்டோம், கொஞ்சம் காட்டுவாங்க அவ்வளவுதான். ஆமா சரிம்மா. என்னதான் மனைவி ஒரு மருந்துக்கு கூட நம்ம பேசுறதை காட்டலையேடா கோகுலா. இதா பாருங்கோ பைத்தியமா அழகுடா கோகு. மைக் என்கிட்ட வருது, மைக் என்கிட்ட இருக்கு. ஓகே மக்களே, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நாங்கள் ஒன்று பார்த்தோம் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியும் அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். கூடிய சீக்கிரம் ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.